கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு இந்த 5 ஆண்டுகளில் 5000 கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதிகளை தந்து பல்வேறு சிறப்பு திட்டங்களை கரூர் மாவட்டத்தில் மாண்பு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அரசனுடைய திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான சாதனை திட்டங்களை கரூர் மாவட்டம் முழுவதும் வாக்காளர் பெருமக்களிடத்தில் ஒவ்வொரு இல்லங்கள் வாரியாக ஒவ்வொரு வாக்காளர்கள் வாரியாக நேரிலே சென்று சந்தித்து அரசனுடைய திட்டங்களை எடுத்து சொல்லி 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான எங்களுடைய கழக தலைவர் அமைத்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான கூட்டணிக்கு வாக்களித்து ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை தொடர்ந்து நாங்கள் முன்வைத்து பிரச்சாரங்களை தொடங்கி இருக்கின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு பகுதிகள் வாரியாக கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 6 பகுதிகள் 3 ஒன்றியங்கள் என இது ஒரே நாளில் 9 இடங்களில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் தேர்தல் பணிகளுக்காக தொடங்கி இருக்கின்றோம். 2 கூட்டங்கள் இப்பொழுது முடித்திருக்கின்றோம். அடுத்து 3வது கூட்டத்திற்கு செல்ல இருக்கின்றோம். அரசனுடைய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சென்று சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி வாக்கு சேகரிக்கின்ற ஒரு மகத்தான வாய்ப்பை மாநில முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் எதிர்முகாமில் இருக்கின்றவர்கள் மக்களை சந்திக்கின்ற பொழுதோ அல்லது உங்களை போல பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுதோ அரசனுடைய அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்க இயலாதவர்கள், முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தனிப்பட்ட விமர்சனங்களை வைப்பது, ஒருமையில் பேசுவது போன்ற மிக மோசமான ஒரு மட்டரகமான அரசியலை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அரசனுடைய திட்டங்களை மக்களிடத்தில் சொல்லி வாக்குகளை சேகரிப்பது, அடுத்து அரசு அமைந்தவுடன் கரூர் மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்களை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்ற உறுதியை சொல்லி வாக்குகளை சேகரிப்பது என்ற முனைப்பான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி 2021 சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தை வாக்காளர் பெருமக்கள் வெற்றி பெற செய்தார்கள், அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தை ஒரு மகத்தான வெற்றி பெற செய்வதற்கு வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதற்கான களப்பணிகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். முதல்ல தினசரி பத்திரிகைகளுக்கும் சொல்லிடுறேன், தொலைக்காட்சிகளுக்கும் சொல்லிடுறேன். நான் சொல்லுகின்ற கருத்தா இருந்தாலும் எதிர்முகாமில் சொல்லுகின்ற கருத்தா இருந்தாலும் அந்த வார்த்தைகள் சரியா தவறா என்பதை நீங்க பார்க்கணும். அந்த வார்த்தைகள் சொல்வதை அப்படியே அச்சடிப்பதற்கும் சொல்வதை அப்படியே செய்திகளாக போடுவதற்கும் ஒரு தொலைக்காட்சிகளோ ஒரு பத்திரிகைகளோ அவசியம் அல்ல, அது தேவையும் இல்லை. சரியா தவறா நான் சொல்லுகின்ற கருத்து சரியா தவறா 5000 கோடிக்கு சொல்ற கையில புக் வச்சிருக்கேன். 5000 கோடிக்கான புக் இருக்கு, போட்டோவோட வச்சிருக்கேன், என்னென்ன திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ ஒவ்வொரு தேர்தல் என்று வருகின்ற பொழுது இதுவரை தலைமை பணிமனை எல்லாரும் போடுறோம். எப்படி போடுறோம்? செட்டு போடுறோம், வேற என்ன பண்றோம்? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தலைமை பணிமனை என்று ஒரு பணிமனையை திறக்கின்றார்கள். செட்டு போடுறாங்களா, நிரந்தரமான கட்டணத்துல போடுறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப 48 வார்டு இருக்கு, அதுல 43 வார்டு கரூர் தொகுதியில் இருக்கு, 5 வார்டு கிருஷ்ணாபுரம் தொகுதியில் இருக்கு. ஒரு வார்டுக்கு ஒரு அலுவலகம் அமைக்கப்படுகிறது என்றால் சில இடங்கள்ல நிரந்தரமான பில்டிங் இருக்கலாம், அது வாடகைக்கு எடுக்கலாம். சில இடங்கள்ல பில்டிங் இல்லாத இடங்கள்ல, கட்டிடங்கள் இல்லாத இடங்கள்ல செட்டு போடுவாங்க. இது தேர்தல் களத்தில் தற்காலிகமாக அனுமதி பெற்று செய்யக்கூடிய ஆக சொல்லக்கூடிய கருத்து, சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அவர்களுக்கு அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு அங்க மக்களிடத்தில் செல்வாக்கு இல்லை. ஒரு ஆபீஸ் போட்டா உட்கார்றதுக்கு ஆள் இல்லை, தேர்தல் களத்துல வேலை பார்க்க ஆள் இல்லை. நீங்க டூர்ல பாக்குறீங்க 20 பேர் 30 பேர் நிற்கிறாங்க, கண் கூட நீங்களும் பாக்குறீங்க. ஆக அவங்களுக்கு போதுமான அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, போதுமான அளவுக்கு வேலை செய்ய ஆட்கள் இல்லை. அதை காரணம் காட்டி அதை அவங்களால இயலாமைக்கு அவங்களால முடியாததுக்கு குற்றச்சாட்டை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க. நாங்க 9 இடங்கள்ல அலுவலகங்கள் போடுறதுக்கு எங்க இயக்கத்தின் சார்பா முன்னெடுத்திருக்கிறோம். அதற்கான அனுமதிகளை கேட்டிருக்கிறாங்க. எங்க மாநகராட்சியில அதுக்கான அனுமதிகளை விண்ணப்பிச்சிருக்காரு, அனுமதிகளை பெறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் பணிமனை அமைப்பதை நீங்க அது வேற மாதிரி வார்த்தைகளை அவர்கள் சொல்வதை அப்படியே தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். ஒரு சில கட்சிகள் பகுதிக்கு ஒரு அலுவலகம் போடலாம், ஒரு சில கட்சிகள் ஒரு சிலர் வார்டுக்கு ஒரு அலுவலகம் போடலாம், ஒரு சிலர் பூத்து கூட ஒரு அலுவலகம் போடலாம். அது அலுவலகம் தான். அப்ப அந்த பூத்துல இருக்கக்கூடிய அல்லது அந்த வார்டுல இருக்கக்கூடிய BLA 2 BLC பூத்து கமிட்டி கூட்டம் போட்டா எங்க தெருவில் வச்சு போட முடியும்.
எங்க உட்கார்ந்து பணியாற்ற முடியும்? எங்க உட்கார்ந்து எலெக்ஷன் வேலை செய்ய முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்துல அனுமதி வாங்காமல் அது போன்று அமைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சொல்வது சரி. அரசு நிலங்களில் அரசு புறம்போக்குகளில் அது போன்று அமைக்கப்பட்டிருந்தால் தவறு, சட்டத்துக்கு புறம்பானது. ஆக தனியாரிடத்தில் தனியாருடைய அனுமதிகளை பெற்று அவருடைய ஒப்புதலோடு தேர்தல் ஆணையத்துடைய அனுமதிகளை பெற்று அமைக்கக்கூடிய தேர்தல் அலுவலகங்களுக்கு எப்படி ஒருவர் புகார் சொல்லுகிறார் என்றால் அதையும் நீங்கள் விசாரிக்காமல் செய்திகளாக வெளியிடுகிறீர்கள் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை தயவு செய்து நீங்கள் இந்த தேர்தல் முடிகின்ற வரை சிந்தித்து பார்த்து சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியா தவறா என்று சீர்தூக்கி பார்த்து செய்திகளை வெளியிடுங்கள், செய்திகளை அச்சடிங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட பேசும்போது யதார்த்தமா கேட்டாரு, 40,000 ஓட்டுக்கு மேல ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், வாங்குற ஓட்டா ஜெயிக்கிற ஓட்டான்னு கேட்டேன். அதிமுக வாங்குற ஓட்டு 40,000 ஓட்டு வாங்கினா அதிசயங்கன்னு நான் சொன்னேன். இது இருக்கிற கள நிலவரம் யதார்த்தம். நீ வேணா இத வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு அங்க நீங்க எல்லாரும் இருப்பீங்க, நானும் இருப்பேன்ல, அங்க இருந்து பாருங்க அதிமுக எவ்வளவு வாங்க 40,000 கிராஸ் பண்ணுச்சான்னு பாருங்க. 2 வித்தியாசம் இருக்கு, வாங்குற ஓட்டுக்கும் வாக்கு வித்தியாசத்துக்கான வித்தியாசம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவரு கேட்டது வாக்கு வித்தியாசத்தை சொன்னாங்கன்னா நான் வாங்குற ஓட்ட சொன்னேன். அவருக்குள்ளதான் வாங்குவாங்கிற கருத்தை நான் சொன்னேன். இன்னைக்கு கள நிலவரம் அப்படிதான் இருக்கு, நீங்க பாருங்க. நாங்க ஒரு பகுதியோட செயலர் கூட்டம் தான் போட்டோம், நீங்க பாத்தீங்க. இது தொகுதி செயலர் கூட்டம் இல்ல, பகுதியோட செயலர் கூட்டம் தான். 9 வார்டு தான் இருக்கு, 45 பூத்து தான் இருக்கு. 5,000 பேருக்கு மேல இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு பகுதி தான். எங்களுக்கு இது மாதிரி 8 கூட்டம் இருக்கு கலந்துக்கிறதுக்கு. அவங்க ரெடியா இருக்காங்க, மக்கள் தயாரா இருக்காங்க. ஒரு அர்ப்பணிப்புணர்வோட ஒரு ஆர்ப்பரிச்சு தேர்தல் களத்துல பணியாற்றுறாங்க. இரண்டாவது முறையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் ஆட்சிக்கு இருப்பாங்க. 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதுல கரூர்ல 4 தொகுதியிலும் உதயசூரியன் மகத்தான வெற்றி பெறும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதிமுகவை பொறுத்தவரை, பிஜேபியை பொறுத்தவரை மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டணி. எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்குமான போட்டி. வெற்றி பெறப்போவது தமிழ்நாடு அணி. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்றேன், 4 தொகுதிகளில் மிக மோசமான வாக்குகளை அதிமுக பெறக்கூடிய தொகுதியாக கரூர் தொகுதி இருக்கு. மிக குறைவான ஓட்டு தான் வாங்குவாங்க. அதுதான் கள நிலவரம். இப்ப நான் சொல்ற மாதிரி 5,000 கோடிக்குன்னு வச்சிருக்கேன், புக்ல போட்டு வச்சிருக்கேன். 5 ஆண்டுகளில் 5,000 கோடி. யாரு வேணாலும் இல்ல, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம், சார் இது இருக்கா அப்படின்னு. நான் சொல்றேன் உங்களுக்கு 5,000 கோடிக்கு எந்தெந்த திட்டங்கள் எவ்வளவு. இது மாதிரி அதிமுக சொல்ல, இது மாதிரி அதாவது ஒரு திட்டத்தை நான் இதை செஞ்சேன்னு சொல்லுவேன், இந்த திட்டத்தை அதிமுக செஞ்சோன்னு சொல்லி வாக்குகளை சேகரிக்கணும். அதை விட்டுட்டு ஒருமையில பேசுறது, தனிப்பட்ட முறையில பேசுறது, அரசியல்ல ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்கு. அதாவது நீங்க பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்துல புகார்கள் என்பது தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காகவும் தங்களால் அது போன்று செயல்பட முடியாத சூழலை மறைப்பதற்காகவுமான ஒரு புகார் மனுவா தான் நாங்க பாக்குறோம். பொதுவாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அலுவலகம் என்பது தேர்தல் ஆணையத்துடைய அனுமதியோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அலுவலகம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. எங்க தலைவர் அமைத்திருப்பது தமிழ்நாடு அணி. அதான் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் சொல்றாங்க. அவங்க அமைச்சிருக்கிறது டெல்லி அணி. போட்டியே தமிழ்நாடு அணிக்கு டெல்லி அணிக்கு. வெல்ல போகுது தமிழ்நாடு அணி. அவங்களோட ஹெட் ஆபீஸ் டெல்லியில இருக்கு. டெல்லி ஆபீஸோட பிரான்ச் தான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால அவங்க அங்கதான் போய் ஆகணும். அவங்க சொல்றதுதான் கேட்டாங்க. நாளைக்கு சூழல் அது மாதிரிதான் அவங்களுடைய நிலைமை இருக்கு. ஒட்டுமொத்தமா கொண்டு போய் அதிமுகவை பிஜேபியில அடமானம் வச்சாங்க, அடகு வச்சாங்க. இனி ஒருபோதும் அவர்களால் மீட்க முடியாது, மீட்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக டெல்லியிடம் சரணடைந்து விட்டார்கள். இதுதான் அதிமுகவுடைய நிலைமை. புகார் கொடுத்தா விசாரிக்கிறது அவங்களோட கடமை தானே. கார்த்தியான வீட்டுல ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையத்துக்கு, அங்க போய் விசாரிப்பாங்க. வீட்டுல செக் பண்ணுவாங்க. எந்த புகார் வந்தாலும் விசாரிப்பது தேர்தல் ஆணையத்துடைய கடமை, தேர்தல் அதிகாரியுடைய கடமை. அது விசாரிப்பாங்க. சரியா தவிர அங்க போகும்போது அவங்க அனுமதிகளை காட்டுனாங்கன்னா அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டு வர போறாங்க. புகார் வரக்கூடிய புகார்களை விசாரிப்பது அவங்களுடைய கடமை. விசாரிக்காம இருக்க முடியாதுல்ல, விசாரிப்பது அவங்களுடைய கடமை. கண்டிப்பா போய் விசாரிப்பாங்க. விசாரிச்சா இருக்கிற உரிய ஆவணங்களை கொடுத்தா விட்டுற போறாங்க. அனுமதி வாங்கிக்கலாம்னு சொல்லி விட்டுற போறாங்க. நீங்க சொன்ன நபர் கோயில் இடம்னு புகார் கொடுத்தாருல, அவரு தான் சொன்னார் அந்த இடத்துல கூட்டம் போட்டு
இது கோயில் இடம் இல்ல, அந்த மக்களுக்கு சொந்தமான இடம். அவரே போய் புகார் கொடுத்திருக்காரு, இது கோயில் இடத்துல செட்டு போட்டிருக்காரு. இதை ஒரு முடிவு வர சொல்லுங்க. நீங்க எல்லாம் போனீங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இது கோயில் இடம் கிடையாது, உங்களுக்கு சொந்தமான இடம், நாங்க வந்து அவங்க கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்லாம் வாக்குறுதி சொல்லி பேசினாங்க. அவங்களே போய் புகார் கொடுத்துருக்காங்க, இது கோயில் இடம், கோயில் இடத்துல வந்து அலுவலகம் போட்டிருக்காங்க, செட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர சொல்லுங்க. சில பேர்த்துக்கு அது சொல்லக்கூடாது, அதாவது ரொம்ப வந்து முத்தி போச்சுன்னு வைங்க, என்ன பேசுறோன்னு தெரியாது, என்ன பேசுறோன்னு தெரியாது. அதனால வந்து இப்பயே வந்து அவங்க கண்ணில் தெரியுது தோல்வி பயம். அதுக்காக என்னெல்லாம் பேசணுமோ என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. சரிதானே? கோயில் இடம்னு இல்ல, உங்க இடம் தான் அது, நாங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவோம்னு சொன்னவங்க புகார் கொடுக்கும்போது எப்படி அது கோயில் இடம்னு கொடுக்குறாங்க? கேட்கிற கேள்வி சரியா தவிர. அதனால வந்து அது மாதிரி ஏதாவது வழக்குகள் இருக்கிற இடங்கள்ல தெரியாம அமைச்சிருந்தாங்கன்னா மாத்திக்க போறாங்க, ஒண்ணு இல்லை. அது மாதிரி இருந்தா மாத்திக்க போறாங்க. அதுக்காக மற்ற இடங்கள்ல போடப்பட்டதும் வந்து நம்ம குறைகள் சொல்ல வேண்டும். எல்லாம் தனியார் இடங்கள்ல தான் போட்டிருக்கு, அனுமதியோட தான் போட்டிருக்கு, முறையா தான் போட்டிருக்கு. நீங்க வந்து எங்க தரப்புலையும் வந்து தேர்தல் சிறப்பு பார்வையாளரையும் சந்திக்க போறாங்க, மாவட்ட ஆட்சியரையும் சந்திச்சு அது சம்பந்தமான மனுவையும் கொடுத்திருக்காங்க. அதனால தெளிவான ஒரு அரசியல், மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு மகத்தான முன்னெடுப்பை நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கலாம், சில தேவைகள், தொகுதியினுடைய தேவைகள் இருக்கலாம், எத்த எண்ணிக்கைகள் இருக்கலாம். பொதுவா வந்து இதுவரைக்கும் அது வந்து ஒரு இறுதி ஆன மாதிரி எனக்கு தெரியல, பட் பார்ப்போம் பொறுத்திருந்து. இதோட புதுசா கூட்டணியில் தேமுதிக வந்திருக்கு, ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, புதிய கூட்டணிகள் முஸ்லீம் லீக்ல நிறைய வந்திருக்காங்க, புது கூட்டணியில் நாங்கள் நிறைய சேர்த்துருக்காங்க. தலைவர் இருக்கிறதுலயே வந்து ஒரு பலமான ஒரு பிரம்மாண்டமான அதிக இயக்கங்கள் கொண்ட ஒரு கூட்டணி திமுக தலைமையிலான பாகிஸ்தான். அது தலைவர் முடிவு. எங்களுக்கு கொடுத்திருக்கிற பணிகள் நாங்க பாக்குறோம், எத்தனை இடங்கள் போட்டியிட வேண்டும், யாராருக்கு எத்தனை இடங்கள் கொடுக்க வேண்டும், எந்தெந்த இடங்கள் கொடுக்க வேண்டும், எந்தெந்த இடங்கள் திமுக போட்டியிடுங்கிறது எங்களுடைய தலைவர் முடிவு எடுப்பாங்க. தலைவருடைய கட்டளை ஏற்று நாங்கள் செய்வோம். நம்ம தொகுதி இருக்குன்னா ஒரு 10-15 பேர் விருப்ப மனு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 15 பேர்ல யார் வேட்பாளர்கள் தலைவர் தான் முடிவு எடுப்பாங்க, நாங்க யாரும் முடிவெடுக்க முடியாது. தலைவர் கொடுத்த 15 பேர்த்திலேயே யாரு வேட்பாளர்கள் தலைவர் முடிவெடுத்து அறிவிச்சாருன்னா அவங்களுக்கு நாங்க எல்லாரும் வேலை. நன்றி. இடைத்தேர்தல் பார்க்கலாமே, நான் அருள்கிட்ட கேட்கிறேன், உங்க போதூர் வீடு இருக்கு, போதூர்ல ஒரு பூத் இருக்குன்னு வச்சுக்கல, ஒரு வார்டு இருக்கு, 1ஆம் நம்பர் வார்டு அங்க இருக்கு. 1ஆம் நம்பர் வார்டுல நடக்கிற எங்களுடைய பூத் கமிட்டியினுடைய கூட்டத்தை எங்க போடலாம்? உங்க வீட்டுக்கு முன்னாடி ரோட்ல போடலாமா? எங்க உட்கார்ந்து வேலை செய்யறதுன்னு கேட்கிறேன். ஒரு அலுவலகம் போட்டா அதுக்கு தேர்தல் ஆணையத்துல அனுமதி வாங்கி அதுக்கு என்ன செலவாகுதோ அது செலவினத்திலேயே கணக்கு எழுதி அந்த செலவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகிட்ட காட்டி அதற்கான ஒப்புதலையும் வாங்குறாங்க. இதுதான் அலுவலகம். இதுல என்ன ஈரோடு ஃபார்முலா, இதுல என்ன கரூர் ஃபார்முலான்னு கேட்கிறேன். அனுமதி இல்லாத ஒரு அலுவலகமா இருந்தா நீங்க சொல்லலாம், இது அனுமதி இல்ல அங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். அனுமதியோடு செயல்படக்கூடிய தேர்தல் செலவினங்கள் எழுதப்பட்டு அனுமதி பெற்றிருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை போய் நீங்க எப்படி வந்து மாற்றுக்கிறது சொல்லி கேட்கிறேன். இதுல என்ன ஈரோடு ஃபார்முலா இருக்குன்னு கேட்கிறேன். பயமா? அவ்வளவு பயமா? இவ்வளவு கேள்வி கேட்கறவங்க திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும்ல. ஒரு சட்டம் ஒரு சட்டமா இருக்கு, எல்லா அலுவலர்களும் எந்த அரசு அலுவலர்கள் அந்த மாதிரி செயல்பட்டாங்க? ஒரு அரசு அலுவலர் சொல்லுங்க, இந்த அரசு அலுவலர் வந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்பட்டாங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் அரசு அதிகாரிகள், தேர்தல் மாவட்ட ஆட்சியர் உட்பட எல்லாரும் அவங்கவுங்க தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்காங்க. நீங்க கடைசியா ஒரு 10 நாள் கூட பார்த்துருக்கீங்க, நிறைய நிகழ்ச்சிகள்ல மாவட்ட ஆட்சியர் கலந்துக்காம இருந்திருக்காங்க. தேர்தல் பணிகள் தொடங்கப்பட்டதால அவர் அது சம்பந்தமான கூட்டங்களுக்கு கலந்துக்கு போயிருந்தாங்க, எஸ்பி கலந்துக்கு போயிருந்தாங்க. அவங்க அவங்களுடைய மேலிடத்துல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறதோ அந்த பணிகளை செய்யறாங்க. அதான் சொல்றேன், வெறுமனே குற்றச்சாட்டு சொல்றது ஒரு ஆதாரத்தோட குற்றச்சாட்டு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. எந்த இடங்கள்ல ஆதரவா செயல்பட்டாங்க, எந்த வகையில வந்து ஆதரவா இருந்தாங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு எதிராக இருக்காங்க, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க அந்த மாதிரி சொல்லணும்ல. இவங்க மனு கொடுக்க போனாங்க கருத்து நான் கேட்கறது, இவங்க மனு தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்த பிறகுதான் எஸ்பியை பார்த்துட்டாரு.
அப்படி பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் புகார் கொடுத்தது. தேர்தல் ஆணையம் எஸ்பி மாத்திட்டாங்க. அப்படிங்கிறப்போ அது இல்ல, ஒரு எஸ்பி மட்டும் மாத்தல, 4 பேரை நம்ம மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன். புகார் கொடுப்பதும் அவங்க விசாரிப்பதும் சந்தேகம் இருந்தால் கூட மாற்றுவதும், அதாவது அவர் தவறு பண்ணாரு மாத்தினாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. தவறு பண்ணாரு அதனால மாத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன தவறு பண்ணாரு? தேர்தல் அறிவிச்சு எத்தனை நாளுங்க இருக்கு? வேட்புமனுவே தொடங்கலையேங்க. 30ஆம் தேதி தானே வேட்புமனு தொடங்குது. அதுக்குள்ள என்ன தவறு பண்ணிட முடியும்? கேட்குறேன். புகார் கொடுத்தாங்க, அது மேல வந்து அவங்க 4 பேர்த்த மாத்திருக்காங்க. அது தொடர்ச்சியான ஏற்கனவே 2024 கூட அப்ப கூட மாவட்ட ஆட்சியர் மாத்தினாங்க. அப்ப கூட மாத்தினாங்க. புதுசா மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அப்ப போட்டாங்க. அது தேர்தல் ஆணையத்துடைய தொடர் நடவடிக்கை, பணியாற்றக்கூடியவங்க அவங்க செய்யக்கூடிய பணி. இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நீங்க தேர்தல் ஆணையம் ஒரு அலுவலர் ஒருதலை பட்சமா இருந்தா, நீங்க சொன்னீங்கல்ல கொடுத்த புகாரையா விசாரிச்சாங்க. ஒருதலை பட்சமா தான் அவங்க விசாரிக்க வேண்டியதில்லை, அந்த இடத்துல போய் பார்க்க வேண்டியது இல்லை, அவங்களை போய் ஆய்வு பண்ண வேண்டியது இல்லை, அனுமதி இருக்கா இல்லையான்னு ஆய்வு பண்ண வேண்டியது இல்லை. ஒருதலை பட்சமா உட்கார்ந்த இடத்துல ரிப்போர்ட் எழுதிட்டு வரலாம். சரியா நடுநிலையா செயல்படுறதுனால தானே போய் விசாரித்து அனுமதி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறாங்க. தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டவுடன் அனைவரும் சமம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வித்தியாசம் கிடையாது. அனைவரும் சுயேட்சை உட்பட தேர்தல் ஆணையம், தேர்தல் அலுவலர்கள், அதிகாரிகள் அப்படிதான் பார்ப்பாங்க. எனக்கு முன்னாடி ஒரு சுயேட்சை அனுமதி கேட்டா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நான் பின்னாடி கேட்டா எனக்கு கிடைக்காது. நான் முன்னாடி கேட்டா எனக்கு கிடைக்கும். இதுதான் இயற்கை. எல்லாமே இப்ப ஆன்லைன்ல வந்துருச்சு. அனுமதி பெறது வரைக்கும் ஆன்லைன்ல வந்துருச்சு. 48 ஹவர்ஸ் முன்னாடி தான் அனுமதி. இந்த கூட்டத்துக்கு கூட 48 ஹவர்ஸ் முன்னாடி தான் அனுமதி வாங்கி, 48 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதனால தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை, கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக அவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து நன்றி. எல்லா வார்டிலையும் போட்டா என்ன பண்றது? போட்டேன்னு சொல்லல, எல்லா வார்டிலையும் போட்டா என்ன சொல்றது? எங்களுக்கு 9 அலுவலகங்கள் நாங்க போட்டிருக்கோம். எல்லா வார்டும் தேவைப்பட்டா என்ன சொல்றது கேட்கணும். எங்க துணை மேயருக்கு 9 வார்டு இருக்கு. 9 வார்டு உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு அலுவலகம் போட்டிருக்காங்க. தேவைப்பட்டா என்ன பண்றதுன்னு சொல்றேன். அதுக்காக சொல்லுங்க சார், அது அகற்றல. அதாவது வந்து அவங்க அந்த இடங்கள் வந்து சர்ச்சைக்குரிய இடம், விமர்சனத்துக்குரிய இடங்கிறது தெரியல அவங்களுக்கு. போட்டதுக்கு அப்புறம் அந்த தகவல் வருது. அதுக்கப்புறம் அவங்க பிரிச்சு எடுத்துக்கிறாங்க, எடுத்து வேற இடத்துல மாத்திக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு இடம் வேற ஒன்றும் அது சம்பந்தமா வேற எதுவும் கிடையாது. அது தெரியல. அது யார் போட்டாங்கன்னு தெரியல. அது வேற யாராவது போட்டிருந்தது. போட நம்ம தொகுதியில் எவ்வளவு பேர் வேட்பாளர் இருந்தாங்க? இந்த முறை எவ்வளவு பேர் நிற்பாங்கன்னு தெரியல. எல்லாரும் அதுக்கான வேலை செய்வாங்கல்ல. அவ்வளவு அரசியல் கட்சிகள் போட்டி போடுறாங்க. அவங்களுக்கான அலுவலகங்கள் போடுவாங்கல்ல. எல்லாரும் வேலை செய்வாங்கல்ல. வேலை செய்வாங்கல்ல. அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கும் தேர்தல் தலைமை. மக்களை சந்திப்போம், வாக்குகளை கேட்போம், வெற்றி பெறுவோம். நன்றி.